கைஸ் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது பாட்டிலு, இந்த பாட்டில் கேட்கல. ஓகே ஃாதர். சத்தமா ஓகே ஃாதர். இந்த பாட்டில் வேணான்ட்டு வைக்க போனா இரு நான் சாப்பிட்றேன்றதுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நீ சொல்லுப்பா அந்த டைலாக். அதான் ஒரு எலி போச்சு, சின்ன எலி. அதை பார்த்து இந்த பெருச்செலி திரும்பி வரான் பாரு சின்ன எலி. அது கால் நடுவில் போயிட்டு இருக்குமா சாமி இருக்கு. சரியான ஜம்ப்பு. நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க இல்லை இதெல்லாம். கோயிலுக்கு பென்ட்ரா போகிறோம். பரவாயில்ல, இங்கே ரஷ் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி தர்ஷனாச்சு காலியாக இருக்குது. கோயில் ஃபுல்லு காலியாக இருக்குது, எம்டி. நம்ம தான் ஆறாமல் தரிசனம் பண்ணிவிட்டு நீட்டாச்சு. ஆனால் கோயில் வெளியே தான் ஃபுல்லு தர்ஷனம் இருந்துச்சு. கோயில் வெளியே தான் ஃபுல்லு தர்ஷனம் இருந்துச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன், இருந்தாலும் புரியாது. இங்கே வந்து காலியாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. பீஸ் எல்லாமே இருக்குது, பீஸ்ஃபுல் பீஸ் எல்லாமே. போலீஸ் என்ன பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு? அவரே சைட் அடிக்கிறார் பார்த்தியா போலீஸு. காட்டு அவர் சைட் அடி. டைம் பார்த்தீங்கன்னா 11:41. இன்னும் ஜனங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இன்னும் வந்துட்டே இருக்கிறாங்க ரொம்ப பேர். அதுதான் அது பல்லக்கி. ஓ ஷிட், அங்கே பாடுறா அவங்க இது குத்திருக்கிறாங்க. வாங்கி சாப்பிடு. என்னதுடா இது? சாமி இது குத்திருக்கிறாங்க. அதான் குத்திருக்கிறாங்களா? அது நிஜமா குத்திருக்கிறாங்க கைஸ். செம்ம வலி வரும் அதெல்லாம். ஐயோ பையன் ஏதோ மிச்சிட்டான் போல. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. என்னது இது குத்திருக்கிறாங்களா? அவர் என்ன ஈஸியாக பிரிக்கிறாரு. தச்சிருக்கிறாங்க போல நூல் போட்டு. எல்லாம் கேதர் ஆயிட்டாங்கப்பா. அம்மா குத்திருக்கிறாங்க. குத்திருக்கிறதுடா, குத்திருக்கிறது இதெல்லாம் சீரியஸாக குத்திருக்கிறாங்க. நான் வந்து இது ஸ்டேஜ் நினைச்சேன், பட் இது வந்து கீழே இதில் கீழே போட்டு நின்று இருக்காங்க அப்படியே. இது பாரு கிருஷ்ணமணி இருக்குது, குட்டி கிருஷ்ணா. லெமன் வந்து கேட்ச் போடுறாங்க நமக்கு. பிடிக்கிறோம், நம்ம கேட்ச் பிடிக்கணும். பிடிக்கலாம். செம்ம பிடிச்சிட்டா. சூப்பர்ரா. எப்படி வேற லெவல். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். நான் கையை தட்டி விட்டேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அந்த நல்லா இருக்கு.
வந்திருக்கிறோம். இன்னும் கிட்ட போய் பார்த்துடலாம் என்னதான் இருக்கு, எந்த சாமி இருக்குன்னு இல்லையா. நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, பார்க்க முடியலன்னு. பிரியா டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. மகேஷா பேசலாம். வரோம் நீங்கள் கூப்பிட்டு தான் இருக்குங்க 24 மணி நேரம் கூடி வரோம். ஹாய் மக்களே. ரொம்ப ரஷ் மக்களே, ரொம்ப ரஷ், ஹெவி ரஷ். இவங்க தூங்க மாட்டேங்க போல. அப்புறம் கூட ஓகே எனக்கு ரொம்ப நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க சார். ஓகே, அதனால தான் இது பார்த்து அந்த சேனல் கூட ஒர்க் பண்ணுறேன். இதில் ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதனால நான் அதில் பார்த்துருக்கேன். நான் உங்கள் பேர் சொன்னா ஃப்ளாஷ் ஆகல. அப்புறமா பார்த்தா நான் அந்த பேர் பார்த்து நான் அதை யூஸ்வலி யாரும் பேர் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து கணேஷ் கணேஷ்னு சொல்லுவாங்க. பட் அது ஞானேஷ். ஆமாம் ஆமாம் ஆமாம், தேவ் ஞானேஷ். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டான்ஸு, அந்த செட் ரொம்ப நாலேஜ் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே ஓகே, அப்படியே யூடியூபும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம் ஆமாம், சேம் தேவ் ஞானேஷன் இருக்கும். ஓ, நீங்கள் இங்கே தான் இருக்கிறதா? இல்லை, ஆக்சுவலி நான் கேர் பண்ணுறேன். நான் இந்த சாமி உங்களே வந்திருக்கு. ஆக்சுவலி எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்தது, இந்த சைடெல்லாம் வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம். நான் இல்லை உங்களை இப்போ பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப குஷியாக இருக்கு. ஆக்சுவலி சடனாக வந்திருந்தோம்போ, இதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்க. அதான் பண்ணிட்டு இருக்கோம். நான் இதுல ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, நார்மலா ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த சேனல் ஓகே ஓகே, அது ஆக்சுவலி ஜாயின் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. ஓகே ஓகே, நான் அது பார்க்கல. அது அதனால சாரி, நான் இன்னைக்கு இங்க பார்க்கறது ரொம்ப குஷியா இருக்கு. இதுல ஓகே, அந்த ட்ரிபிள் டைம்ல நான் வந்தது எவ்ரி இயர் நான் கரெக்டா டைம் தரணும். பட் இந்த வருஷம் நான் லேட்டா வந்தேன். ஓகே, வந்ததுனால சாமி பார்த்த உடனே எனக்கு அங்க பார்த்தேன். நானு எங்க ஃப்ரெண்ட் இங்க தர்ஷன் கூப்பிட்டு வந்தாரு. சோ அங்க நாங்க மிஸ் பண்ணிட்டோம். இந்த அக்கா பார்த்தாரு பின்னாடி. யாரு உங்களவா என்ன பாத்தீங்க, பட் என்ன பாத்தீங்களோ இல்ல தெரியல, பின்னாடி அங்க பாத்துட்டு இருந்தாரு. எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, அதனால இப்போ இங்க டைரக்டா பார்த்துட்டு ரொம்ப குஷி ஆச்சு. நான் அங்க அக்கா பார்த்துட்டு என்ன பார்த்தாங்களோ ஏதோ நினைச்சாங்க. அப்புறம் பார்த்தா என்ன பார்க்கல. சாரி, இப்போ அக்கா பார்த்துட்டு ரொம்ப குஷி ஆச்சு. ஓகே, எனக்கு ரொம்ப குஷி ஆச்சு. இன்னைக்கு அந்த அம்மா கடை இதனால இவங்க பார்த்துட்டு குஷி ஆகும். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே, ஒரு போட்டோ போட்டு வந்துருந்தேன். தேங்க்யூ ஸோ மச், வெரி எக்ஸைட்டிங்காக இருக்கு. அவ வரல, அவ இன்னும் ஆஃபீஸ்ல இருந்து வரல, லேட் ஆச்சு. அவளுக்கு லாஸ்ட் டைம் கரெக்ட்டா நம்ம மீட் பண்ணாமே அவங்க. அம்மா வணக்கத்தை போடுங்க. யூடியூப் சேனல்ல லாஸ்ட் டைம் கரெக்ட்டா மீட் பண்ணாமே. இப்போ அக்காவை காமிடா. இவங்க இப்போ நியூ கம்மர். இவங்க என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஐயோ, இவரு சந்தோஷ் அண்ணா. ஆமாவா? இரு, ஒரு விசிட் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஐயோ, வராங்க. ஆனா அவங்க பட் வீக் டேஸ்ல வந்து பேசுறது கேக்கும். கிட்ட நானாரா அவங்க கிட்ட கனா வாங்க இல்லையா? தேங்க்ஸ்.
ஸோ கைஸ், நான் வந்து ஒரு கிளிப்பை மிஸ் பண்ணிட்டேன், எண்டிங் கிளிப்பை. ஸோ அதில் வந்து நம்ம 3 பேரும் ப்ராப்பராக எண்ட் பண்ணோம். அண்ட் நல்லா இருந்துச்சு. பட் த ரீசன் வாஸ் லைக் எந்த சார்ஜ் வேறு கம்மியாகிருந்துச்சி. நான் நினச்சேன் அது இதாகிட்டுருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு. பட் அப்புறம் பார்த்தா அது ரெக்கார்ட் ஆகாமல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது ஃபைல் ஏதோ சம்திங் கரப்டட் மாதிரி வந்திருக்கு, ஏதோ இஷ்யூஸ் மாதிரி வந்துச்சு. ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு ஃபைனல் கிளிப்பு. ஸோ நான் அதுக்கு தான் இந்த கிளிப்பில் ப்ராப்பர் எண்டிங் கொடுக்கலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் நம்ம ஓகே, அதை மறந்துடலாம். ஸோ த திங் இஸ் லைக் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த ஃபெஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி லைக் அந்த லெமனில் ஊசி போட்டு சம்திங் லைக் த்ரெட்டில் வந்து அந்த லெமன் ஃபுல்லு ஒட்டி இருந்தது. அண்ட் தர்ஷனம் வந்து ரொம்ப நல்ல மாதிரி ஆச்சு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்து 3 days இருந்துச்சு. எனக்கு 3 days இருக்குன்னு தெரியல. அந்த ஃபெஸ்ட்டு வந்து எனக்கு வந்து அந்த லாஸ்ட் டேயில் வந்து எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க, அதான் அந்த வீடியோவில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் லாஸ்ட் டேன்ட்டு லைக் லாஸ்ட் டேயில் சொன்னாங்க. ஸோ அந்த லாஸ்ட் டேயில் வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட்டுன்னு சொன்னாங்க. சரி, நம்ம இது மிஸ் பண்ணாமல் போனோன்ட்டு போய் அண்ட் வ்ளாக் பண்ணோன்னு ஐடியாவே இருந்திருக்கல சடனாக. ஆனால் இருந்துச்சு. த திங் இஸ் லைக் கண்டென்ட் அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலான்னு ஒரு கான்செப்டில் ஒரு ஐடியாவில் போனது. அது அப்புறமேல வ்ளாகாக பண்ணலான்ட்டு அவங்க சொன்னாங்க. நான் ஸ்டார்டிங் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூட் அவுட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ எதுக்குன்னா எனக்கு வந்து ப்ராப்பராக போடணும், லைக் ஆன் டைமில் இது பண்ணணுன்னு இருந்தேன். பட் அதை பண்ணிட்டு இல்லைன்ட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது ப்ராப்பராக இருக்கட்டும்ன்ட்டு நான் நினச்சேன். பட் ஆனால் அது இதாகல. ஸோ நல்லா மாதிரி இதாச்சு. தர்ஷனம் வந்து சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த 3 days போயிருக்கணுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் அப்புறமேல. நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரியா. அண்டு மோர் ஓவர் என்னன்னா லைக் அந்த நம்ம எல்லாம் முடிச்சுட்டு நம்மளதெல்லாம் எப்படி எல்லாம் அன்பிளான்டு லைக் அங்கே ஒரு ஸ்க்ரீனில் போட்டிருந்தாங்க ஓகேவா. அந்த ஸ்க்ரீனில் வந்து இது லைக் அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு சாமி இது லைவ் போயிட்டு இருந்துச்சு, கங்கம்மா இது லைவ் போயிட்டு இருந்துச்சு. அது அந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து லைவ் போயிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோன்னு நினச்சின்னு இருந்தோம். லைக் அந்த அவங்க வந்து ஒருத்தவங்களை வந்து நம்ம கேட்டோம். அந்த பர்சன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்கள கடைக்காரங்களே கேட்டோம். ஸோ அந்த பர்சன் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நேற்று நடந்தது, நீங்கள் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறீங்கோ அப்படின்ட்டு அது பழைய வீடியோன்ட்டு சொல்லிட்டாங்கோ. ஸோ ஓகே, பேஜாராச்சு. ஆனால் அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டிவியில் வந்து நல்லா இருந்துச்சு இல்லையா. ஸோ அது ஃபேஸ் வந்து பெருசாக இருக்கும். கங்கம்மானா ஃபேஸ் பெருசாக வச்சு அவங்க ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு இதாகிடுச்சு, எனக்கு பேஜாராகிடுச்சு. அண்ட் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அது வந்து போடும்போது பட் லைவ் செக்ஷன் மாதிரி இருந்துச்சு. அந்த டிஸ்பிளே பண்ணும்போது லைவாக அந்த நடந்துகிட்ருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் நம்மளுக்கு அந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல, எப்படி போகிறதுன்னு தெரியல, ஃபுல் கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. அண்ட் நம்ம லைக் ஓகே இப்படி இந்த சைடு போயிட்டு இருந்த டைமில் வந்து ஓகே இங்கேனா ரொம்ப ரஷ் இருக்குது, சரி ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் என்னான்ட்டு போகும்போது கரகா பார்த்தோம். இப்படி அந்த அம்மன் கிட்டேருந்து இப்படி என்ட்ரன்ஸ் அது உள்ள ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஷெட்லேருந்து வெளியே வரும்போது வந்து கரகா அங்கே தான் கரெக்டாக வந்துச்சு. ஃபுல்லு கிட்ட பார்த்தோம். ஒரு கை டிஸ்டன்ஸ் வச்சா இவ்வளோ இது இருக்கோ அந்த கேப்பில் பார்த்தோம். எனக்கு லாஸ்ட் டைமே பேஜாராச்சு, கரகம் நம்ம சரியாகவே பார்க்கலன்ட்டு. பட் இந்த வாட்டி ஃபுல்லு கிட்ட பார்த்தோம். அதுவும் நான் வீடியோ எடுக்கிற இதில் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் பார்க்க முடியல. பட் ஆனால் வீடியோவில் வந்திருக்கு நல்ல மாதிரி. ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு பாருங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு, சீரியஸாக ரொம்ப கிட்ட எடுத்துருக்குது. அண்ட் அது ஒரு மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு. சடனாக சர்ப்ரைசிங்காக ஃபுல்லு 3 பேரும் சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனோம். அண்ட் அது அப்புறமேல அங்கேருந்து என்னடான்ட்டு திரும்பியும் முன்னே போய் பார்த்தா அங்கே ஃபுல்லு ரஷ்ஷு. வாபஸ் போயிடலான்ட்டு எங்கள் கசின் சொன்னாங்க, 2 பேர் சொல்லின்னு இருந்தாங்க, பாரு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு அப்படியும் சொல்லிட்டு இப்படி சொன்னாங்க. தென் லேட்டர் வந்து சரி போய் பார்க்கலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோமே போய் பார்க்கலாம், நம்ம நினச்சிருந்தோம் அது முருகா கோயில்னுட்டு. ஆனால் ரொம்ப ரஷ் இருந்துச்சு. சரி அப்படின்னா தான் கோயில் இருக்குது, நான் இவ்வளோ நாளாக பார்க்கல, நான் பார்க்கலாம் வாங்க போய் பார்க்கலான்ட்டு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது
அப்புறம் பார்த்தா அவங்களும் ஓகே பார்க்கலாம் அப்படின்னா தான் இருக்குன்னு பார்க்கலான்னு போகும்போது தான் அந்த லைவ் சீன் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அது வந்து அங்கே தான் நடந்துனுச்சு. ஸோ அது வந்து லைவ் கேப்சர் பண்ணி இந்த சைடு ஒன்று வந்து அதை டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அது ஒரு 700 மீட்டர்ஸில் அது ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக அது பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரியா நல்லா வைபாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இட் வாஸ் டூ என்ஜாயிங். அண்ட் நம்ம வீட்டுக்கு வந்ததே லேட் நைட் வந்து ஒரு 2 o'clock சம்திங், 2:30 சம்திங் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 2 நியர் கிட்ட ஆயிருக்கும். ஸோ அப்புறமேல அவங்களுக்கும் கால் மேலே கால் எங்கள் சிஸ்டருக்கு. ஸோ தென் அவள் என்ன பண்ணான்னு தெரில, திட்டு வாங்கினான்ட்டு. பட் ஷீ இஸ் கேர்ள் நோ. ஸோ அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு அவங்க வீட்டில் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க, ஃபோன் மேலே ஃபோன் வந்திருக்கு. ஸோ அதனால ஷீ லெஃப்ட். அண்ட் நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணோம், அந்த ஹாப்பினஸ் இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, லெட்ஸ் எண்ட் திஸ் அண்ட் see you all in the next episode. Until then, stay tuned, take care.